வணக்கம் நண்பர்களே. குரூப் 2 மெயின்ஸ் எழுதக்கூடிய பொண்ணுங்க மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 2 மெயின்ஸில் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா எழுதுனா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சில பொண்ணுங்க, குறிப்பாக பொண்ணுங்க, பசங்க கூட அந்தளவுக்கு இது பண்ணுறதில்ல, குறிப்பாக பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்படி எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி மாதிரி இருக்கும், முத்து மாதிரி இருக்கும், சந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி எழுதுறாங்காட்டி நல்லது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ பொதுவாக குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எந்த கோச்சிங் கிளாஸில் நீங்கள் போயிருந்தீங்கனாலும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, அதை தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னு உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறதே இந்த பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஸோ இந்த பொதுவாக அந்த பொண்ணுங்களுக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ தெரிஞ்சாலும் அவங்க கண்டுக்கிறதில்ல, அவங்க வந்து அழகாக எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம குரூப் 2 மெயின்ஸ் வந்து எழுத போகும்போது நமக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, அப்படி தானே? குரூப் 2 மெயின்ஸ் வந்து புக்லெட் கொடுப்பாங்க. அந்த புக்லெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத்தேர்வை பொறுத்தவரை, நான் வாசிக்கிறேன் பாருங்கள், இத்தேர்வை பொறுத்தவரை அழகாக எழுதுவதற்காகவும் பிழையில்லாமல் எழுதுவதற்காகவும் தனியாக மதிப்பெண்கள் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த புக்லெட்டில் 2வது லைனில் தெளிவாக கொடுத்துருக்கான். ஸோ எது கொடுக்க காரணம் என்ன? ஸோ அனைவரும் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க, பசங்க இது பண்ணுறதே கிடையாது, பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மணி மாதிரி எழுதிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி மணி மாதிரி எழுத போகும்போது டைம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபுல் இதை பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ பொதுவாக நான் சொல்கிற மாதிரி குரூப் 2 மெயின் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் நீ கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது எழுதியிருக்கேன், தெரியாத கதை மாதிரி எழுதியிருந்தேன், நான் ஃபுல்லாக பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் பாஸ் ஆகிட்டேன் அப்படி தான் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேள்வி மிஞ்சி போனால் ஏதோ ஒரு கொஸ்டின் வேணால் மிஸ் பண்ணலாம், மற்றபடி ஃபுல்லாக பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே நீங்கள் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். அந்த கோச்சிங் கிளாஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ஒரு அக்கா வந்து குரூப் 2 மெயினுக்கு வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த ஸ்கூல்லலாம் நம்ம சின்ன பிள்ளைங்களாம் எவ்வளோ அழகாக ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், ஸோ அந்த மாதிரி அழகாக எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு முடியல, என்ன இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த அக்களையே பார்த்துட்டு இருக்கேன். அந்த அக்கா என்ன பண்ணி நினச்சிட்டாங்கன்னா, அவங்கள பார்த்து எழுதுறேன்னு நினச்சிட்டு இன்னும் முறைச்சி பார்க்குறாங்க. நான் திரும்பி அவங்களே பார்க்குறேன், இன்னும் இவ்வளோ அழகாக எழுதுறாங்களே, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா சொல்லி பார்க்கணும்னு நான் திரும்பி அவங்களே பார்த்துட்டு இருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. முறைச்சா கூட பரவாயில்ல, என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த கொஸ்டினை எடுத்து அவங்க எழுத அப்படி மறைச்சி, நம்ம ஸ்கூல்லலாம் மறைப்போம் தெரியுமா, நம்ம பார்த்து எழுதணும்னா நம்ம அந்த கொஸ்டினை எடுத்து மறைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி மறைச்சி எழுதிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி போச்சு, என்னடா இது, நம்ம இதை பார்த்து அந்தக்கா அவங்கள பார்த்து எழுதுறேன்னு அப்படின்னு நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு, அவங்கள நினச்சி கொஞ்சம் பரிதாபமாக இருந்துச்சு. ஸோ இப்படி எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களால பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அதனால் குரூப் 2 மெயின் எக்ஸாம் படிக்கக்கூடிய பொண்ணுங்க வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உங்களுடைய கண்டென்ட் தான் அங்கே முக்கியம். கண்டென்ட் நல்லா இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல மார்க் போடுவாங்க. ஸோ ரொம்ப அழகாக எழுதிட்டு இருக்காங்க. டைம் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும், உங்களால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது, சரியா? ஸோ ஹேண்ட் ரைட்டிங், சில பேர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு அவங்கள மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கில் எப்படிலாம் வருத்தப்படுறாங்க, அப்படி வருத்தப்பட தேவையில்லை. கண்டென்ட் தான் முக்கியம். ஸோ கொஞ்சம் அதுக்குன்னு ரொம்பவும் மோசமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நார்மலாக இருந்தாலே போதும், ஹேண்ட் ரைட்டிங் வந்து போதும், அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போட்டிருப்பாங்க, அந்த ஹெட்டிங்க்கு முன்னாடி ஒரு லைன் விட்டுருப்பாங்க, பின்னாடி ஒரு லைன் விட்டுருப்பாங்க. ஸோ 2 லைன் வந்து வேஸ்ட்டாக விட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து திருத்தக்கூடியவங்க மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். இப்போ நீங்களே திருத்துற இடத்துல இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. 2 லைன் விட்டுருக்கான். ஸோ எதுக்காக விட்டுருக்கான்? பேப்பர் முடிக்கணும்னு சொல்லிட்டு வேணுக்குண்டே 2 லைன் விட்டுருக்கான். அப்போ அவன்கிட்ட கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருத்தக்கூடிய இன்விஜிலேட்டர் மைண்டில் அழகாக ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம அதுக்கேற்ற வாய்ப்பை அவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா முன்னாடி ஒரு லைன் விடுறோம், பின்னாடி ஒரு லைன் விடுறோம். ஒரு லைன் விட்டால் கூட பரவாயில்ல, ஒரு லைன் விடக்கூடாது, என்ன கேட்டால் ஒரு லைன் விடக்கூடாது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ 2 லைன் விடும்போது நீங்கள் ஈஸியாக மாட்டிக்குவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க்கை குறைக்கணும்னு தான் தோணும். இப்போ நீங்களே அந்த இடத்துல இருந்து பாருங்கள், நீங்களே அதைத்தான் செய்வீங்க. ஸோ அதனால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறது முக்கியம்தான். அதுக்காக இப்படி நீங்கள் வந்து
ஒவ்வொரு லைன் நிறைய விடக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைன் விடுறது தப்பு கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிட்டு முன்னாடி ஒரு லைனு பின்னாடி ஒரு லைன் விடுறதுலாம் ரொம்ப தப்பு. சரி, அப்படி விடாதீங்க. அப்படி விட்டிங்கன்னா மார்க் வந்து குறைச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குழந்தை திருமண சட்டம் வந்து 2006 இயற்றப்பட்டதுன்னா சில பேர் வந்து எப்படி எழுதுவாங்கன்னா, குழந்தை திருமண சட்டம் 2006 இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதவே கூடாது. ஸோ நான் எப்படி எழுதுவேன்னா, குழந்தை திருமண சட்டம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டு கீழே துவக்கம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டு அதுக்கு கீழே இயற்றப்பட்ட ஆண்டு ஒரு இதை போட்டு அதுக்கு கீழே ஒரு ஹைபன் போட்டு 2006 சொல்லிடுவேன். ஸோ 4 லைன் நமக்கு அதில் போயிடுது. அப்படி 4 லைன் அதில் கவர் பண்ணிடுறோம். குழந்தை திருமண சட்டம் போடுறோம், அதுக்கு ஒரு லைனு, அதுக்கு கீழே துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம், அது 2வது லைனு, அதுக்கு கீழே இயற்றப்பட்ட ஆண்டுன்னு போட்டு அதுக்கு கீழே தான் அந்த வருஷம் 2006 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ 4 லைன் நமக்கு கவர் ஆகுது. ஸோ சில பேர் எழுதுறது குழந்தை திருமண சட்டம் 2006 இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை அதிகமாக இருக்குது. ஆனால் லைனை பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் வரும், அதுக்கு மேலே எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த எழுதுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். எப்படி அந்த மெயின்ஸுக்கு வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதுதான் அந்த சூத்திரம் தான் இது முக்கியமானது. குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். அதுக்காக இப்போல்லாம் அந்த குறுக்கோழிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு லைன் நிறைய லைனை வேணுக்குன்னே விடுறது அப்படிலாம் விட்டிங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை உங்களுக்கு மார்க்கை கம்மி பண்ணணும், அவனுக்கு கண்டென்ட் இல்லை, கண்டென்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? ஸோ அதனால் இப்படி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் அப்படிலாம் கவலை கிடையாது. நல்லா இருந்தால் பரவாயில்ல. பேப்பரை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிட்டு லைன் நிறைய விடாதீங்க. ஸோ அதே மாதிரி வளன்ட்டு பேராகிராஃப் மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னொரு அருமையான சூத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டயக்ராம் வரையலாம். ஸோ நிறைய டயக்ராம் வரையும் போது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய லைன்ஸை வந்து நம்ம அதில் வந்து கட் பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா இதுக்குமே டயக்ராம் போடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப டயக்ராம் போட்டு இது பண்ணிங்கன்னா அதனால் அதுலேயும் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அதனால் கரெக்டாக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கற்றுட்டு அதுக்கேற்றாப்புல அவங்ககிட்ட நம்ம வந்து காட்டி கொடுத்துடக்கூடாது. நம்மளுக்கு கண்டென்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்கவே கூடாது. காட்டி கொடுக்காத விலைக்கு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிற பொண்ணுங்க மைண்டில் வச்சுக்கோங்க. நான் நிறைய பார்க்குற பொண்ணுங்க தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல எழுதிக்கிட்டே இருப்பாங்க. மெல்ல எழுத டைம் போயிட்டுருக்கோம். உங்களால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நல்லா படிங்க. பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப இது பண்ணாங்க. எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை வளர்த்துக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். அதுதான் நம்ம இதில் கற்றுக்கணும். எப்படி பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். நன்றி.